Today topic 11th physics unit 3 ல impulsive ஒரு டாபிக் பார்க்கறோம். impulsive அப்படினா என்ன அப்படினா கணத்தாக்கு அப்படினா அர்த்தங்க. கனமா தாக்கக்கூடியது. அப்ப கண்டிப்பா ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். டைம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது பேர் impulsive. ஒரு சுத்தி எழுதி அடிக்கிறது. ஒரே போர்டுல போயிடுது. இதெல்லாம் வந்து impulsive. இப்போ ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், டைம் ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ F is equal to dP by dt. F வந்து ஃபோர்ஸ், D வந்து மொமெண்டம், T வந்து டைம். இப்போ dP is equal to F into dt. இது இன்டகிரேட் பண்றேன். dP F into dt. இன்டகிரேட் dP F கான்ஸ்டன்ட் T வெளியே கொண்டு வந்துறேன். நெக்ஸ்ட் இது அப்பர் லிமிட் BF BI TF TI final momentum initial momentum initial time final time அப்ப integral dP is equal to P integral dD is equal to T அப்ப B is equal to BF BI F T is equal to TF TI இப்ப upper limit lower limit BF minus BI lower limit apply பண்ணும்போது ஒரு மைனஸ் F TF minus TI upper limit lower next இதுக்கு பதிலா del B equal to F இதுக்கு பதிலா del D எனக்கு impulsive force F is equal to del B by del D இதுதான் impulsive force. And next J is equal to F into T impulsive force ஓட ஃபார்முலா. இந்த F க்கு வந்து நியூட்டன், T வந்து S. அப்ப யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட். குவாண்டிட்டி அப்படினா வெக்டர் குவாண்டிட்டி. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா impulsive force. impulsive force பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், டைம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். Thank you.